சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார்? திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது 2 தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆளு வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும். அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒரு பாடல் கூறணும், காலம் தரும் பயிற்சி. உன்னை நரம்போடுதான், உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால் தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கைதான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்.